அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் தேர்தல் திருவிழாவிற்காக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனி ஒரு 4 நாள் தானே இருக்குது. இன்றைக்கி 18th ஓவர் 19, 20, 21, 22, 23rd காலையில் நம்ம வெற்றி தளபதி திரு விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் நேரத்திலேயே எழுந்திரிச்சு குளித்து நம்ம கடவுளை எல்லாம் வேண்டி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேராக பூத்தில் போய் நின்று நம்ம டர்ன் வரும்போது விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கிற பட்டனை இந்த சர்வ பிரபஞ்சத்தையும் மனசில் நினச்சிட்டு ஒரு அழுத்துங்க. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். நம்ம வெற்றி தளபதி திரு விஜய் அவர்கள் மே 4ஆம் தேதி அன்றைக்கி பிளாஸ்ட்டு தான் நினச்சி பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு உள்ள ஒரு சந்தோஷம். போன தேர்தல் அறிக்கை தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் தலைவர் திரு விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதை டிவியில் பார்த்தபோது உண்மையிலே எவ்வளவோ தேர்தல் அறிக்கையை நம்ம கேட்டிருக்கோம். அதை பற்றி ஸ்டடி பண்ணும்போது இல்லை அதுக்கப்புறம் அதனுடைய பலனை நம்ம மக்கள், சாதாரண மக்கள் எந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது யோசித்தோன்னா மிகப்பெரிய கேள்வி தான். தமிழகத்திலே ஆனாலும், எங்கள் ஸ்டேட் கேரளாவிலே ஆனாலும், இனி இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயே ஆனாலும். ஏன்னா நமக்கு நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் மற்ற ஸ்டேட்லேயும் இருக்காங்க இல்லைங்களா. அவங்கக்கிட்ட நம்ம பேச்சு கொடுக்கும்போது மேனிஃபெஸ்டோங்கிறத அந்த ரிசல்ட்டு எலெக்ஷனுக்கு வேண்டி மட்டுமே தயாரிக்கப்படுற ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் அ ஃபார்முலா மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம தளபதி திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரானால் இந்த இந்திய வரலாறு காணாத தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது வார்த்தையில் மட்டும் இல்லை, எழுத்தில் மட்டும் இல்லை, அதை சாதாரண ஜனங்களுக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை தான் நம்ம அவருக்கு உருவாக்கி கொடுக்கணும். இது வரைக்கும் பேப்பரில் மட்டும் இருந்த எம்எல்ஏஸு ஓட்டுக்கு மட்டும் நெக்ஸ்ட் ஓட்டுக்கு பப்ளிக்கை பார்க்குற அந்த ஒரு சிச்சுவேஷனுங்கிறது மாற நீங்கள் தமிழக மக்கள் எல்லோரும் தான் நம்ம தங்க தளபதி வெற்றி தளபதி திரு விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் உங்களோட உண்மையான ஓட்டுகளை செலுத்தி அவரை வர 4ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு உண்மை மனிதன், நான் தொண்டன்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணல, உண்மையான மனிதனுடைய உண்மையான ஒரு செயலாக இருக்கட்டும். உண்மை என்ற வார்த்தை அது இந்த பிரபஞ்சத்துக்கு அளவு பெரியது. அந்த உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நேற்று தளபதி அவரோட பெரம்பூர் தொகுதியில் போய் மனுஷனோட மனுஷனாக ஒரு சாதாரண மனிதனாக களமாடுறதை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க, நம்ம ஊடகங்கள் வாயிலாக பதிவிடுறாங்க, நாங்கள் பெரம்பூரில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு. உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் தமிழக மக்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க பல விஷயத்தில். நான் தேர்தலெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நம்ம பேசுவோம். அதில் உங்களுக்கு புரிதல் வரும் என்ன நான் சொல்ல வர்றேங்கிறது. ஸோ நீங்கள் தமிழக மக்கள் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க நிறைய விஷயத்தில். அதில் ரொம்ப சமீப காலமாக போன 2 வருஷமாக ஒரு மாமனிதன் உங்களை லீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. அவரோட நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பயணத்தில் நம்மளால்
வர முடியலனாலும் என்ன அளவில் எப்போவுமே அந்த பயணத்தில் நான் கூட இருந்துகிட்டே இருக்கேன். அது வேறு ஒன்றுக்கு வேண்டி இல்லை, என்னோட மன நிறைவுக்காக மட்டுமே. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யோசிக்கிற சொந்தம் தொழிலை விட்டு ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்குகிற ஒரு தொழிலே நமக்கு போகும்போது எந்த அளவுக்கு நம்ம அதை பாதிப்படைவோங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அந்த ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வருமானத்தை எல்லாம் விட்டு தன்னோட குடும்பத்தில் தனி ஒருத்தனாக நின்று இந்த மக்களுக்காக வேண்டி ஏதாவது செய்யணுங்கிற அந்த உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு செயல்முறைப்பாட்டோடு அவர் வர்றாரு. ஸோ அவரை கைவிட்டுறாதீங்க. நீங்கள் தமிழக மக்கள் ஒரே ஒரு தடவை திரு விஜய் அவர்களுக்கு விசல் சின்னத்தில் வாக்களித்து அவரை உங்களது இதுவரை கண்டிராத ஒரு முதலமைச்சராக அவரை பணியாற்றுவதற்கு உங்களது அனைவரது சப்போர்ட்டும் தேவை. ஸோ 23ஆம் தேதி விசில் சின்னத்தில் உங்கள் உண்மையான ஓட்டுக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீஜா பிரதீப் ஃப்ரம் கேரளா. தேங்க்ஸ் அல்லாட்.